ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நம்ம இன்றைக்கி என்ன மாதிரியான தலைப்பு பார்க்க போகிறோம்னா, வெற்றி, செல்வம், அன்பும், இது 3 நாம் பெற வேண்டிய வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றின டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் ஒரு இ-காமர்ஸ் ஷாப்பிங் ஆப் ஆகும். இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நாம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான காய்கறிகள், பழங்கள், பால், மளிகை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மின்சாதன பொருட்கள், ஸ்டேஷ்னரி பொருட்கள், இது மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க முடியும். இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம அன்றாடம் தேவையிலான பொருட்களை விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் வாங்கிக்கலாம். இந்த பைமோட் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலையை விடுங்க. இந்த பைமோட் ஆப் லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க, நம்ம டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஒரு காலை வேளையில் ஒரு பெண்மணி தன்னோட வீட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்போது அவங்க வீட்டு திண்ணையில் 3 பெரியவர்கள் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் யார், என்ன, வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு கூப்பிடும்போது அந்த 3 பெரியவர்களும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா வர முடியாது, யாரோ ஒருத்தர் தான் வர முடியும், ஒருத்தர் வந்தால் மற்றவங்க வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 3 பேரில் யார் வரணும் அப்படிங்கிறத நீயே முடிவெடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது பெரியவர் சொல்கிறார், நான் தான் வெற்றி, நான் வந்தால் மற்ற 2 பேரும் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். இரண்டாம் அவர் சொல்கிறார், நான் தான் செல்வம், நான் வந்தால் மற்ற இருவரும் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். மூன்றாம் அவர், நான் தான் அன்பு, நான் வந்தால் மற்ற இருவரும் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். இதில் நாங்கள் 3 பேர்த்தில் யார் வரணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணி சொல்லணுமா அப்படின்னு அந்த பெண்மணிகிட்ட சொல்லவும், அந்த பெண்மணி, இருங்க நான் என்னோடய கணவர்கிட்ட கலந்து பேசிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போய் தன்னோட கணவர்கிட்ட வெளியில் நடந்ததையெல்லாம் சொல்லவும், அந்த கணவர் உடனே, அப்போது செல்வத்தை வர சொல்லு, அப்போ தான் நம்ம கடன் நல்லா இல்லாமல் செல்வ செழிப்பாக வசதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டு அந்த பெண்மணி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு வெளியில் போய் அன்புங்கிற பெரியவரை வர சொல்கிறார். உடனே அந்த அன்புங்கிற பெரியவர், ஏம்மா என்னை வர சொல்கிற, அன்பு வெற்றி செல்வமெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு கேட்கவும், இல்லை பெரியவரே, ஒரு குடும்பத்துக்கு தேவை மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தாவே கிடைச்சிரும், எனக்கு அதனால் அன்பு இருந்தால் போதும், வெற்றி செல்வமெல்லாம் தானாக தேடி வரும், அது எனக்கு அதை விட அன்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த அன்பு என்கிற ஒரு பெரியவர் எந்திரிச்சு உள்ளே போகும்போது கூடவே வெற்றியும் செல்வமும் பெரியவரும் எந்திரிச்சு போகிறாங்க. அதை பார்த்து அந்த பெண்மணி திகைச்சு நிற்கிறாங்க. அதுக்கு அந்த பெரியவர், அன்பும் செல்வம் வெற்றி 3 பேரும் சொல்கிறாங்க, எப்போ நீ அன்பை தேர்ந்தெடுத்தியோ, அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக செல்வமும் வெற்றியும் இருக்கும், இதுதான் நியதி, நீ அன்பை தேர்ந்தெடுத்ததுனால வெற்றியாகிய நானும் செல்வமாகிய அவரும் எப்போவும் உன் கூட இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா, என்றைக்கும் வெற்றியும் செல்வமும் நாம் தேடி போக தேவையில்லை. அன்பு இருந்தாலே வெற்றியும் செல்வமும் நம்ம தேடி வரும்
அப்படிங்கிறது தான் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.